இது நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அப்போ எதுவுமே படம் பார்க்கணும் அப்படின்ற மூடு இருந்திருக்காது. பட் உங்களுக்கு கூட இருக்க குரூப்ஸ் வந்து ஏதோ ஒரு மூவி இல்லை சம்திங் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளும் அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் ட்ரிகர் ஆகி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி கூட இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு சேட்டில் பற்றி பேசியிருக்கும் போது நாம் அந்த குரூப்பில் இல்லையே, நாம் அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணி அதில் நீங்கள் ஜாயின் ஆகிருக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் கூட சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம். ஆர் நான் இதை வந்து சரௌண்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஏன் நம்ம இந்த சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம பில்ட் பண்ணதே அப்படி தான் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய ஜெனட்டிக்ஸில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம குரூப்பாக வாழ்கிற பீயிங்ஸ்ன்றதுனால நம்முடைய சர்வைவல், அடுத்தது லைஃப், ஃபுட், இப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு பழக்கம் தான் நம்ம இப்பயும் வந்து அது நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுது. நம்ம குரூப்பாக க்ரோ ஆகிறதுக்கும் குரூப்பாக இருக்கிறதுக்கும் நம்மளை வச்சுக்கிறது இந்த சரௌண்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு வகையில் சொல்லலாம். ஒன் ஆஃப் த அனதர் திங்ஸ்னு பார்த்திங்கன்னா லைக் அக்செப்டன்ஸ். ஒரு குரூப் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணால் சம் ஆஃப் த திங்ஸை நம்ம அவங்க கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல்டு திங்ஸ்குள்ளே நம்ம என்ட்ராகும். அது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதில் வந்து சில நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல விஷயம்னு பார்த்தோன்னா, இது நம்ம குரூப்பாக இருக்கும்போது குட் பி த க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்குள்ளே தாட்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இட்ஸ் குட் ஃபார் த குரூப்பிங் அண்ட் த என்கேஜிங் இன் த டீம். பட் த டவுன் சைட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய இண்டிபெண்ட் தாட்ஸை இது வந்து ஒடுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லா தாட்ஸையும் நம்ம ஏதோ இடத்துலேருந்து பாரோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ஸோ வேர் நம்மளுடைய ஓன் தாட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் திங்ஸ் எல்லாம் நாளையில் ஃபேட் ஆகலாம். ஸோ இதை நம்ம எப்படி சமாளிக்கலாம்னா, இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் பேட்லாம் கிடையாது, இட்ஸ் நார்மல். பட் அந்த இடத்துலையும் நம்ம வந்து நம்முடைய தேவைகள், நம்மளுடைய இண்டிபெண்ட் தாட்ஸை முன்னிறுத்தி அதை கொண்டு போனோன்னா கரெக்டாக இருக்கும். லைக் இந்த நேரத்தில் எல்லோரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, பட் நாமளும் அதில் இருக்கணும், இல்லை அதில் என்கேஜ் ஆகியிருக்கணும் பிகாஸ் ஆஃப் த அக்செப்டன்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் அண்டு அப்படின்றத விட நம்மளுக்கு அது தேவையா, நாம் அந்த இடத்துல அவங்க கூட பேசி ஆகணுமா அப்படின்றது இண்டிபெண்ட் தாட்ஸ். ஸோ இதை நீங்கள் கலந்து எடுத்து யோசிக்கும்போது இட் குட் பி பெட்டர். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது இண்டிபெண்ட்டாக உங்களுடைய சைடில் இருக்குது. ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு ரெக்கார்டில் பார்ப்போம்.